ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு இல்யூஷனில் லாக் ஆகிருக்கோம்னா நம்புவீங்களா? இப்போ வரைக்கும் மூவிஸ் அண்ட் அனிமேஷனுங்கிற பேரில் நாம் ஏமாந்துட்டு தான் இருக்கோம், நம்ம கண்களை ஏமாத்திட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வெறும் 2 டிராயிங் தான் காரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சினிமாவை கண்டுபிடிச்சது ஒரு டாக்டராமா. ஏன்டா குழப்பற அப்படின்னு கேட்டால் தௌமட்ரோப் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்வென்ஷனை வச்சு தெளிவாக புரிய வைக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபைண்ட். தௌமட்ரோப் அப்படின்னா என்ன, இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டால் 1785 to 1856 வாழ்ந்த ஜான் ஐட்டோன் பாரிஸ் இவர் தான் தௌமட்ரோப்பை கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லை, இவர் ஒரு ஃபேமஸ் உடல் சார்ந்த டாக்டரும் கூட. சரி, தௌமட்ரோப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன டிஸ்க், அப்புறம் 2 நூல். டிஸ்கோட 2 சைட்லையும் வேற டிராயிங். டிஸ்கை நூலோட உதவியால் ரொட்டேட் பண்ணும்போது அந்த 2 டிராயிங்கும் கண்டினியூஸா ஷோ ஆகும். அப்ப நம்ம கண்ணுக்கு இந்த 2 டிராயிங்கும் ஒரு இமேஜா ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும். இதை தான் தௌமட்ரோப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தௌமட்ரோப் தான் பிரிட்டன்ல குழந்தைகளோட பாப்புலரான டாயா இருந்திருக்கு. பட் இந்த தௌமட்ரோப்பை நான் என்டர்டைன்மெண்ட்டுக்காக கண்டுபிடிக்கல, இது ஒரு ஒளியியல் நிகழ்வு தான் அப்படின்னு பாரிஸ் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் அப்ளிகேஷனே இல்லாத அந்த காலத்துல இது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டா தான் இருந்திருக்கும். 1824 பாரிஸோட எக்ஸிபிஷனை பார்க்க வந்த ராயல் காலேஜ் பசங்கள்ல ஏதோ ஒரு பையன் இந்த தௌமட்ரோப் கான்செப்ட்ல ஒரு சைட்ல கிளி இருக்கிற மாதிரியும் அப்புறம் இன்னொரு சைட்ல கிளி குண்டு இருக்கிற மாதிரியும் வரைஞ்சு கூண்டுக்குள்ள கிளி இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்றாங்க. இந்த தௌமட்ரோப் தான் சினிமாட்டோகிராஃபி அப்புறம் அனிமேஷனுக்கும் ஒரு முக்கியமான பேஸா அமையுது. சினிமாட்டோகிராஃபி அண்ட் அனிமேஷன் இதுக்கான டீட்டெயிலை இனி வர வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். தௌமட்ரோப் கான்செப்ட் தான் தியேட்டர்லயும் அப்புறம் கார்ட்டூன்ஸ்லயும் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில படங்களை ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல ஓட விட்டோம்னா அது நமக்கு ஒரு மூவிங் இல்யூஷனை கிரியேட் பண்ணும். இந்த கான்செப்ட் தான் கார்ட்டூன் அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாரிஸ் அவரோட ஆர்வத்தை லைட்டா இந்த இன்வென்ஷன்ல காட்டிட்டு மறுபடியும் அவரோட மெடிக்கல் ரிசர்ச்ல எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள்ல அவரோட ஜெனரேஷனுக்காக நிறைய முக்கியமான மெடிக்கல் புக்ஸ் எழுதியிருக்காரு. பாரிஸ் மட்டும் அவரோட இன்ட்ரெஸ்டை இந்த தௌமட்ரோப் மேல காட்டலைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோல எந்த கண்டென்ட் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காம அந்த பெல்லை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்க நோட்டிபிகேஷன்ல ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.